எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. ஏன்னா அவருக்கு என்னென்ன பயம் சார்? சஞ்சய் சார் அது மாதிரி பேசுகிறப்ப ஒரு 5-6 நாளாக உடம்பு சரியில்லை. ஆமாண்ணே. உடம்பா மனசா? ஏன்னா அவங்க நண்பர் வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் இருக்கிறாரு. அவர் பண்ணுறது சரியாக தப்பாங்கிற மனநிலையில் இருக்கீங்களா இல்லை என்ன? ஏன்னா எல்லாருக்குமே வருத்தமும் இருக்குது, அவர் மேலே அனுபவமும் இருக்குது. நீங்கள் சொன்னது ரெண்டுமே கரெக்டுண்ணே. மனசும் வருத்தமாக இருக்குது, உடம்பும் சரியில்லை தான். மனசு வருத்தம் வந்து அங்கே இறந்தவங்களுக்காக தான். என்ன இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். அதான் விசாரிக்கிறாங்களே, விசாரிச்சு என்ன உண்மைங்கிறது இல்லை வரட்டும். அது வரைக்கும் நம்ம அதை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு அந்த இடத்துல இல்லாதனால எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை. ஸோ எனக்கு தெரியாது. விசாரிக்கிறாங்க, கரெக்டாக விசாரிச்சு எல்லாம் உண்மையும் இல்லை வரும் நம்புகிறேன். படத்துலேயே வந்து கில்ட்டியாக இருக்கு ஒரு என்கவுண்டர் பண்ணதை. பட் ஆனால் இது 41 பேர் இறந்துருக்காங்க, அது கில்ட்டி யூஸ் பண்ணாரா? ஏன்னா மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க என்ன வாயே திறக்காமல் இருக்காருன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை. நீங்கள் உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காரா இல்லை நீங்கள் கில்ட்டியாக இருக்கிறீங்களா? என்னடா அவன் பேசாமே இருக்கான்னு. இந்த கதையை பற்றி பேசுவோண்ணா. நீங்கள் அதான் சொன்னல, நீங்கள் கேட்கறதுக்கெலாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. நம்ம அங்கே இல்லை, அதனால நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு என்னென்ன பயம்? கரெக்டான நேரம் வரும்போது பண்ணுவாரா இருக்கும். சார் டைரக்டர் சார், அது மாதிரி படம் வெப் சீரிஸ் ரொம்ப நல்லா இருக்குது. சில இடங்களில் டயலாக் வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டா. என்னென்னா மெயினாக அந்த கமிஷனரும் கண்ணா ரவி சாரும் பேசிக்கிறாங்கல்ல. அதாவது அவர் போயிட்டு இன்னைக்கு நைட்டு ஹெட்லைனில் வரும் சார்னு. ஆக்சுவலாக பத்திரிகைங்க டிவிக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கொடுத்தா தான் ஹெட்லைனு. அப்போ கமிஷனருக்கு தெரியாமல் எப்படி எங்களுக்கு தகவல் வரும்? அதை அப்படி பார்க்கக்கூடாது. என்னென்னா ஒரு படம் எடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி பண்ணுவாங்கல்ல. இது அந்த கதைக்குள்ளே இருக்கிற படம், ரியல் கதை இருக்கிற டைலாக்ல அது இருக்காது. சினிமாவில் சில விஷயத்தை ஹைலைட் பண்ணி பண்ணுறாங்க, ஹீரோயிசத்துக்காக ஏற்றுறாங்க அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்கோம். ஸோ ஓப்பனாக ஒரு சினிமாவை எப்படி பார்க்கணுமோ அப்படி தான் சினிமாவாக பார்த்து, அது சினிமா, அது சினிமாவுக்குள்ளே இருக்கிற கதை. அது சூடாக தான் இருக்கும், வர காப்பி அளவுக்கு சூடாக இருக்காது, ஆனால் சூடாக தான் இருக்கும். அதை விட்டுருங்க, நான் அதுக்குள்ளார வரல. நீங்கள் இங்கே இருக்கிறவங்களாம் எழுத மாட்டீங்கன்னு சொன்னீங்க. நாங்கள்லாம் எழுதாமலாம் நீங்கள்லாம் தெரியுறீங்க, ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை நல்ல படங்கள் நடித்தா நல்லது எழுத மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எழுதுறீங்க, நீங்கள் எழுதுறதெல்லாம் நல்லதா இல்லையாங்கிறது தான் என்னோட வருத்தம். கண்ணா ரவி சார்கிட்ட கேட்டு பாருங்க, அவரோட ஒரு படத்துக்கும் பாராட்டிகிட்டு இருக்கோம், பேசுகிறோம். இப்போ எழுதுறதை விட்டு பேசுகிறோம். அந்த மாதிரி உங்களையும் நிறைய பேசியிருக்கிறோம். சில பேர் முன்ன பின்ன இருக்கும், அதுக்காக எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்காதீங்க. நீங்கள் நல்லா எழுதினவங்க தான் இந்த மேடையில் உட்காந்துருக்கோம். அதை தான் பவன் சார் செலக்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் நல்லா எழுதுங்கன்னு தான் கேட்குறோம். நன்றி. சரக்கு எப்போ அடிப்பீங்கன்னு சொல்லுங்கள், வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன்.